உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மறுபடியும் இந்த தாமினி ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கா. சரி, இந்த லெட்டர்ஸ் அப்படி இந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு? எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இதான் சரியான வாய்ப்பு. இந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதிருக்குன்னு பார்க்கணும். குஷி, அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியலையே. அம்மா யார் பேச்ச கேட்டு குஷிக்கு இந்த லெட்டரை கொடுத்திருக்காங்க? என்ன சொல்ற காதுனி? மோகன் சொல்றதெல்லாம் சரிதான்னு சொல்றியா? அப்போ என் பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே உன்னோட புள்ளைக்கு அப்படி என்னதான் வேணும்? மோகன் எதுக்காக இப்ப சமாதானப்படுத்த போயிருக்கான்? நீ அப்படி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக அப்படி சொன்ன நீ? மோகன், உனக்கு எது சந்தோஷமோ அதை பண்ணுன்னு. என்ன இத பார் காது, நான் இப்ப சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோ. ஒருவேளை என் பொண்ணு தாமினிக்கு ஏதாவது அநியாயம் நடந்தது, அண்ணி முடிஞ்சுதா? இன்னும் சொல்ல ஏதாவது இருக்கா? அடக்கடவுளே, இத்தனை பேரு இங்க வந்து என் தங்கச்சிக்கு முன்னாடி பாதுகாப்பா நிக்கிறீங்க. ஏன் காதுவ நான் என்ன பண்ணிட போறேன்? நீங்க நினைச்சா கூட உங்களால எதுவும் பண்ண முடியாது. போதும் விடுங்க. பாவம் பயந்துட்டாங்க. நான் என்னோட அண்ணிக்கிட்ட இப்போ முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அண்ணா, அம்மா, என்ன பத்தி நீ கவலைப்படாத ராதா. பயப்படாத. உன்னோட பெரிய அத்தையால என் உடம்புல சின்ன கீறல் கூட போட முடியாது. போலாமா நீ? வாங்க. ஒரு பக்கம் அம்மாவை பத்தின கவலை, இன்னொரு பக்கம் ராதா மோகனோட உறவு பத்தின டென்ஷன். பத்தாததுக்கு இந்த லெட்டர்ஸ். அதுல அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. இதெல்லாம் எதுக்கு? எனக்காகவா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் உனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உன்னால இது கூடவா புரிஞ்சுக்கவே முடியாது நீ எனக்கு யாருன்னு? எனக்கெல்லாம் புரியுது தாமினி. ஆனா இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிட்ட. நம்ம வாழ்க்கையில சில உறவுகள் வித்தியாசமா இருக்கும். அது
விருப்பம் எல்லாமே ஒருத்தர் நாம காயப்படுத்திப்போம். எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப அக்கறையா இருந்திருக்க, எனக்கு ரொம்ப துணையா இருந்திருக்க. உனக்கு என் மேல காதல் வந்தப்போ அன்னைக்கு நான் உன் மனசை உடைச்சு துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மோகன், இதெல்லாம் பழைய விஷயங்கள், இதெல்லாம் மறந்துரு. இப்ப எதுக்கு இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க சொல்லு. நம்ம இப்போ நடக்க போறத பத்தி பேசுவோமே. நமக்கு இப்பவும் வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் மோகன். தாமினி, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மோகன், நீ ப்ராமிஸ் பண்ணிருக்கல்ல என்கிட்ட. ராதாவுக்கு எனக்கு குஷியோட கஸ்டடிக்காக தானே கல்யாணம் ஆச்சு. சோ குஷியோட கஸ்டடி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்ப நான் தாமினிய கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமா, அப்ப நான் சொன்னதான். ஆனா என்னைக்குமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதில்ல தாமினி. எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இந்த உறவுக்கு நான் சரின்னே சொன்னேன். ஒரு தடவை குஷிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கணும்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு தாமினி. என்ன? மை டாட்டர் ஹேட்ஸ் மீ. அன்னைக்கு காதம்பரி அம்மா என்னோட லைஃப்ல பண்ணதெல்லாம், எனக்கு செஞ்ச நல்லது எல்லாம் நீ குஷியோட லைஃப்ல செய்யணும். அதுக்கு நீ அவளோட அம்மாவாக முடியுமா? ஒரு தடவை நீ சோகப்படக்கூடாதுன்றதுக்காக சரின்னு சொன்ன. நான் தாமினியை கல்யாணம் பண்ணிப்பேன், எந்த கண்டிஷனும் இல்லாம, எந்த கேள்வியும் இல்லாம. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, எனக்கு ராதா மேல வெறுப்பு இருந்தது. நான் உன்னை வெறுக்கிறேன், உன் முகத்தை பார்த்தாலே வெறுக்கிறேன். நீ இருக்கிறதே நான் அடியோட வெறுக்கிறேன். உன் முன்னாடி நிக்கிறதே எனக்கு அருவருப்பா இருக்கு. தாமினி, இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு உன் மேல காதல் இருந்திருந்தா நான் துளசியை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். காதல் நேத்தும் இல்ல, என்னைக்கும் இல்ல, நாளைக்கும் இருக்காது. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நான் உன்னை இழக்க விரும்பல தாமினி. இங்க பாரு தாமினி, கடந்த ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் 1000 தடவையாவது எனக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். ராதா விஷயத்துல, குஷி விஷயத்துல, இல்ல இந்த குடும்பத்தோட விஷயத்துல உன்னோட எண்ணம் சரி இல்லைன்னு. அப்படி இருந்தும் கூட உன் மேல இருந்த நம்பிக்கையை நான் இழக்கல. ஏன்னா நான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை இழக்க விரும்பல. ஆனா தாமினி, இப்ப நீ என் நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.